Hello my dear students, good morning, have a nice day. This is Jyoti. I welcome you all to our class 1 video class. Our subject is EVS. This is our part 6 video class for lesson number 5, Food and Homes of Animals. குட்டீஸ், ஃபுட் அண்ட் ஹோம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் லெசனில் இது வரைக்கும் நம்ம 5 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த 5 பார்ட்ஸ்லேயும் நம்ம இந்த லெசனை லேர்ன் பண்ணிட்டோம். இப்போது இந்த பார்ட் 6ல் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோன்னு பார்க்கலாமா? இந்த பார்ட்டில் ஃபர்ஸ்ட் நாம் ரீட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா லெசன் 5ஓட புக் பேக் எக்ஸசைசஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். Are you ready, babies? Yes. Now we are going to reach reading zone. My dear babies, welcome to reading zone. Lesson 5ல இருக்கிற some important words-அ இந்த reading zone-ல நாம ரீட் பண்ண போகிறோம். சில வேர்ட்ஸை நாம் சிலபிள் பண்ணி ரீட் பண்ணுவோம், சில வேர்ட்ஸை அப்படியே ரீட் பண்ணுவோம். மேம் ரீட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேம் கூட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? லெட்ஸ் ரீட். ஃபர்ஸ்ட் ஒன், பரோ. BUR, பர். ROW, row, burrow. BUR, bur. ROW, row, burrow. குட்டீஸ், நீங்களும் ரீட் பண்ணணும். ஓகேவா? BUR, bur. ROW, row, burrow. Burrow means பொந்து. Next one, cave. CAVE, cave. CAVE, cave. Cave means குகை. Next one, flesh. FLESH, flesh. குட்டீஸ், நீங்களும் ரீட் பண்ணணும். FLESH, flesh. Flesh means சதை. இந்த லெசனில் ஃப்ளெஷ்னா நமக்கு அனிமல்ஸோட சதை. நெக்ஸ்ட் ஒன், ஃபாரஸ்ட். FOR, ஃபார். EST, எஸ்ட், ஃபாரஸ்ட். FOR, ஃபார். EST, எஸ்ட், ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட் மீன்ஸ் காடு. நெக்ஸ்ட் ஒன், ஹைவ். HIVE, hive. HIVE, hive. Hive means தேன்கூடு. Spell it again. HIVE, hive. Next one, hole. HOLE, hole. HOLE, hole. Hole means ஓட்டை. ஹோலில் எந்த அனிமல்ஸ் எல்லாம் லீவ் பண்ணோன்னு பார்த்தோம்? மவுஸ். மவுஸோட ஹோம் ஹோல். அதே மாதிரி ஸ்னேக்கோட ஹோமும் ஹோல் தான். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டேபிள். STA, ஸ்டே. BLE, பில். ஸ்டேபிள். STA, ஸ்டே. BLE, பில். ஸ்டேபிள். ஸ்டேபிள் மீன்ஸ் ஹார்ஸ் எல்லாம் கட்டி வைக்கிற தொழுவம். ஹார்ஸோட ஹோம் தான் ஸ்டேபிள். நெக்ஸ்ட் ஒன், கெனல். KEN, கென். NEL, நெல். கெனல். KEN, கென். NEL, நெல். கெனல். கெனல் மீன்ஸ் டாகோட ஹோம். நெக்ஸ்ட் ஒன், herbivore. HER, hair.
B-I-B-V-O-R-E, or. Herbivore. Kutis, say with me. H-E-R, her. B-I-B-V-O-R-E, or. Herbivore. Herbivore means plant மட்டும் eat பண்ற animal. Next one, carnivore. C-A-R, car. N-I, knee. V-O-R-E, wore. Carnivore. Carnivore means flesh மட்டும் eat பண்ற animal. Next one, omnivore. O-M-N-I, omni. V-O-R-E, or. Omnivore. Omnivore means both plant and flesh eater. Next one, scavenger. S-C-A, scare. V-E-N, ven. G-E-R, ger. Scavenger. Scavenger means dead animals eat பண்ற animal. Children, நாம இப்போ 12 words read பண்ணியிருக்கோம். இந்த 12 wordsஐயும் நீங்கள் மேம் சொன்ன மாதிரியே ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மம்மி கிட்ட ரீட் பண்ணி காமிச்சிக்கணும். ஓகேவா குட்டீஸ்? We have completed reading. Next, we are going to see about book back exercises. Kutis, get ready with your EVS book. Take your pencil and eraser. Sharp your pencil before writing. Now open your EVS book, page number 34. This is your page number 34. First, read your lesson title. F-O-O-D, food. A-N-D, and. H-O-M-E-S, homes. O-F, of. A-N-I, ani. M-A-L-S, mals, animals. Food and homes of animals. Now we are going to do take off exercise from page number 34. Take off. I am reading the heading now. Help the mother bird reach the grains. Kutis, இந்த பிக்சரில் இருக்கிற மதர் பேர்டுக்கு இங்கே இருக்கிற கிரைன்ஸ் கிட்ட போகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? எஸ், உங்கள் பென்சிலால் கரெக்டான வழி எதுன்னு ட்ரா பண்ணிங்கன்னா இந்த மதர் பேர்ட் கிரைன்ஸ் கிட்ட ஈஸியாக ரீச் ஆகிடும். இந்த எக்ஸசைஸை நீங்கள் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட், டேக் பேஜ் நம்பர் 36. This is your page number 36. In this page, we are going to do checkpoint. See this exercise. Goodies, page number 36ல இருக்கிற checkpointங்கிற இந்த exercise தான் நாம இப்போ பண்ண போறோம். Look at here. Checkpoint. I am reading the heading. Fill in the blanks. குட்டீஸ், இங்கே கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு பக்கத்தில் இருக்கிற blank ஸ்பேஸில் ஆன்சர் ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், a zebra eats only dash. zebra எதை மட்டும் ஈட் பண்ணும்? எஸ், plants. Now write P-L-A-N-T-S, plants. Now I am reading the first one fully. A zebra eats only plants. Second one, a dash eats worms. எந்த அனிமல் புழுவெல்லாம் சாப்பிடும்? S, sparrow. Now write the spelling. S-P-A-R, spare.
R-O-W, row, sparrow. A sparrow eats worms. We have completed this exercise. Now take page number 38. This is your page number 38. Exercises. Exercise A. I am reading the heading now. Where do the following animals live? கீழே நிறைய அனிமல்ஸோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அனிமல்ஸ் எல்லாம் எங்கே லிவ் பண்ணணும்னு நம்ம ரைட் பண்ணணும். அதாவது இந்த அனிமல்ஸோட ஹோமோட நேம் ரைட் பண்ணணும். அனிமல்ஸோட நேம்க்கு பக்கத்தில் இருக்கிற இந்த blank ஸ்பேஸில் தான் அனிமலோட ஹோம் நேமையும் ரைட் பண்ணணும். குட்டீஸ், ஆல்ரெடி அனிமல்ஸோட ஹோம் பற்றி லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ இந்த எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் மேம் ரைட் பண்ணுவேன். மற்றதெல்லாம் நீங்களே ரைட் பண்ணிடலாம். மேம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் ஒன், லயன். லயனோட ஹோம் ஏஸ் டென். குட்டீஸ், ஆன்சர் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை மாதிரி ஹைஃபன் போட்டுட்டு அப்புறமா ஆன்சர் ரைட் பண்ணுங்கள். நவ் ரைட் த ஸ்பெல்லிங் D-E-N, den. Second one, snake. ஸ்னேக்கோட ஹோம் ஹோல். தேர்ட் ஒன், rabbit. ராபிட்டோட ஹோம் burrow. ஃபோர்த் ஒன், bird. பேர்டோட ஹோம் nest. ஃபிஃப்த் ஒன், bee. பீயோட ஹோம் hive. சிக்ஸ்த் ஒன், spider. ஸ்பைடரோட ஹோம் web. குட்டீஸ், இந்த எக்ஸசைஸை நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க தானே? எஸ், ஐ ஹோப் ஸோ. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் B. I'm reading the heading. Answer the following questions. கீழே கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டான ஆன்சர்ஸ் நம்ம ரைட் பண்ணணும். I'm reading the first one. What do animals such as lions and eagles eat? Lions and eagles என்ன ஈட் பண்ணும்? லயன்ஸும் ஈகிள்ஸும் அதர் அனிமல்ஸோட ஃப்ளெஷ்ஷை தான் ஈட் பண்ணும். ஸோ ரைட் தி ஆன்சர், ஃப்ளெஷ் ஆஃப் அதர் அனிமல்ஸ். ரைட் தி ஸ்பெல்லிங் F-L-E-S-H, flesh, leave some space, O-F, off, leave some space, O-T-H-E-R, other, leave some space, A-N-I, ani, M-A-L-S, mals, animals, flesh of other animals. Sentence ஓட எண்டில் full stop வச்சுக்கோங்க. Second one, what do animals such as crows and bears eat? Crows and bears என்ன ஈட் பண்ணும்? பிளான்ட்ஸ் மட்டும் ஈட் பண்ணுமா, இல்லை அதர் அனிமல்ஸோட ஃப்ளெஷ்ஷை ஈட் பண்ணுமா, இல்லைனா போத் பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ளெஷ் ஆஃப் அதர் அனிமல்ஸா? இதுக்கு ஆன்சர் நீங்கள் தான் ரைட் பண்ண போகிறீங்க. ஓகேவா குட்டீஸ்? தேர்ட் ஒன், why do animals need a home? குட்டீஸ், அனிமல்ஸ்க்கு எதுக்காக ஹோம் வேணும்? எஸ், அனிமல்ஸ் லிவ் பண்ணுறதுக்காகவும் அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் ஒரு ஹோம் வேணும். நவ் ரைட் தி ஆன்சர். T-O-2, leave some space, L-I-V-E, live, to live. குட்டீஸ், ஒவ்வொரு வேர்டுக்கும் ஸ்பேஸ் லீவ் பண்ணிக்கோங்க. Now write A-N-D and T-O-2, P-R-O, pro, T-E-C-T, protect, protect, T-H-E-M, them, S-E-L-V-E-S, selves, themselves, to live and to protect themselves. சென்டென்ஸோட எண்டில் ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. குட்டீஸ்,
எக்ஸசைஸ் பியில் செகண்ட் ஒன்க்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் ரைட் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? மம்மி உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹார்ட்ஸ், ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். ஐ எம் ரீடிங் தி ஹெட்டிங். ஹூ இஸ் சேயிங் தி கரெக்ட் ஃபேக்ட்? கலர் தி கரெக்ட் ஸ்பீச் பபிள்ஸ். குட்டீஸ், அனிமல்ஸ் எல்லாம் பேசுகிற மாதிரி அனிமல்ஸ் பக்கத்தில் ஒரு ஸ்பீச் பபிள் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த அனிமல் கரெக்டான ஃபேக்ட், அதாவது உண்மையை பேசுதோ அந்த அனிமலோட ஸ்பீச் பபிளுக்கு மட்டும் கலர் பண்ணணும். மேம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நீங்கள் கலர் பண்ணிக்கணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், ஹார்ஸ். ஹார்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? ஐ லைக் டு ஈட் வார்ம்ஸ். ஹார்ஸ் வார்ம்ஸ் எல்லாம் ஈட் பண்ணுமா? நோ. அப்போ இது கரெக்ட் கிடையாது. ஸோ இந்த பபிளை கலர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், ஃப்ராக். ஐ டூ நாட் ஈட் இன்செக்ட்ஸ். ஃப்ராக் இன்செக்ட்ஸே ஈட் பண்ணாதுன்னு சொல்லுது. இது பொய் தானே? ஸோ இந்த பபிளையும் நம்ம கலர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், மங்கி. பனானாஸ் ஆர் மை ஃபேவரட். பனானாஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு மங்கி சொல்லுது. அப்போ இது கரெக்டான ஃபேக்ட். ஸோ இந்த பபிளை கலர் பண்ணலாம். கலர் பண்ணிக்கோங்க குட்டீஸ். நெக்ஸ்ட் ஒன், பெங்குவின். ஐ ஈட் ஃபிஷ். பெங்குவின் ஃபிஷ்ஷை ஈட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது. எஸ் குட்டீஸ், இது கரெக்டான ஃபேக்ட் தான். பெங்குவின்ஸ் ஃபிஷ்ஷை ஈட் பண்ணும். யூ கேன் கலர் பெங்குவின்ஸ் ஸ்பீச் பபிள். நெக்ஸ்ட் ஒன், ஜிராஃப். ஐ ஈட் லீவ்ஸ். ஜிராஃப் நான் லீவ்ஸை ஈட் பண்ணுவேன்னு சொல்லுது. இந்த ஃபேக்ட் கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கலர் பண்ணுங்கள். ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட் ஒன், ரேபிட். ஐ லைக் கேரட்ஸ். ரேபிட்டுக்கு கேரட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுது. இந்த ஃபேக்ட் கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு அப்புறமா கலர் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ்? மம்மி உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பேபிஸ், we have completed page number 38. Now take page number 39. This is your page number 39. Look at here, values and life skills. I am reading the heading. Do you do any of these? Draw a smiley for the things you do. குட்டீஸ், இப்போது மேம் ரீட் பண்ணுறதுல எந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களோ அதுக்கு மட்டும் ஸ்மைலி ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், டீஸ் அனிமல்ஸ். அனிமல்ஸை கிண்டல் பண்ணுறது. பேபிஸ், அனிமல்ஸை டீஸ் பண்ணுறது தப்பு தானே? ஸோ நம்ம அதை பண்ண மாட்டோம்னா இங்கே நம்ம ஸ்மைலி ட்ரா பண்ண வேண்டாம். செகண்ட் ஒன், கீப் அ bowl ஆஃப் வாட்டர் ஃபார் பேர்ட்ஸ். அப்படின்னா பேர்ட்ஸ்க்காக ஒரு பவுலில் வாட்டர் வைக்கிறது. குட்டீஸ், அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம வாட்டர்லாம் கொடுப்போம் தானே? எஸ். அப்போது இந்த சர்க்கிளில் ஸ்மைலி ட்ரா பண்ணணும். தேர்ட் ஒன், பி கைண்ட் டு அனிமல்ஸ். அனிமல்ஸ் கிட்ட இறக்கத்தோடு நடந்துக்கணும். இதை நம்ம பண்ணுவோம் தானே? ஸோ ட்ரா ஸ்மைலி. ஃபோர்த் ஒன், த்ரோ ஸ்டோன்ஸ் அட் அனிமல்ஸ். அனிமல்ஸ் மேலே ஸ்டோன்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணலாமா? நோ, அப்படி பண்ண மாட்டோம் நம்ம. ஸோ இங்கே ஸ்மைலி ட்ரா பண்ண வேண்டாம். பேபிஸ், இந்த எக்ஸசைஸை நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க தானே? எஸ், ஐ ஹோப் ஸோ. நெக்ஸ்ட் ஒன், ஃபன் டைம். கலர் தி பிக்சர். குட்டீஸ், இங்கே இருக்கிற இந்த எலஃபண்ட் பிக்சரை நீங்கள் அழகாக கலர் பண்ணணும். கலர் நீட்லி. தட்ஸ் ஆல் குட்டீஸ். We have completed page number 39. Also, we have completed lesson 5 book back exercises. My dear babies, complete these pages and take a photocopy and send it to this email ID. Parents, குழந்தைங்க ரைட் பண்ணும்போது நீங்களும் அவங்க பக்கத்தில் இருந்து கைட் பண்ணிக்கணும். அவங்க ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா
நீட்டாக ஃபோட்டோ காப்பி எடுத்து இந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும். பேபிஸ், பேரண்ட்ஸை ட்ரபிள் பண்ணாமல் அவங்க சொல்கிறதையும் கேட்டு நீட்டாக ரைட் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? பிஃபோர் ஃபினிஷிங் திஸ் கிளாஸ் ஐ வாண்ட் டு ஷேர் யூ ஒன் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ நம்ம எல்லாரும் COVID-19 அப்படிங்கிற ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் இருக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ்னால் நம்ம எங்கேயும் வெளியில் போக முடியாமல் வீட்டுக்குள்ளேயே லாக்டவுனில் இருந்தோம். நம்மளால் ஸ்கூலுக்கு போக முடியாததால் நாம் ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாக படிச்சிட்ருக்குறோம். ஆனால் மற்ற இடங்களுக்கு நம்மளால் வெளியில் போக முடியும். நம்மளால் வெளியில் போக முடியும் அப்படிங்கிறதுனால இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ நம்ம வெளியில் போக ஆரம்பித்ததுனால முன்னை விட இப்போ நம்ம அதிகமாக நம்மளை சேஃபாக பார்த்துக்கணும். அதுக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது நம்ம எப்போ வெளியில் கிளம்பினாலும் மாஸ்க் வியர் பண்ணிட்டு தான் வெளியில் போகணும். குட்டீஸ், நாம் மாஸ்க் வியர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹேண்ட் சானிடைசர் இல்லைன்னா சோப் யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மாஸ்க்கை டச் பண்ணணும். மாஸ்க்கை வியர் பண்ணும்போது நம்ம எப்போவும் மாஸ்கில் சென்டரில் டச் பண்ணக்கூடாது. மாஸ்கோட இயர் லூப் இருக்குது இல்லையா, அங்கே டச் பண்ணி தான் மாஸ்க்கை வியர் பண்ணணும். மாஸ்க் வியர் பண்ணுறப்போ நம்மளோட மவுத் அண்ட் நோஸ் ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கிற மாதிரி மாஸ்க் வியர் பண்ணணும். நம்மளோட நோஸை கவர் பண்ணாமல் மவுத்தை மட்டும் கவர் பண்ணுற மாதிரியும் மாஸ்க் வியர் பண்ணக்கூடாது. அப்புறம் நம்ம முகத்துக்கு கீழே மாஸ்க் இருக்கிற மாதிரியும் வியர் பண்ணக்கூடாது. மாஸ்க்கை இப்படி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எந்த சேஃப்டியும் கிடையாது. மாஸ்க் வியர் பண்ணிவிட்டு அடிக்கடி நம்ம ஹேண்ட்ஸால் மாஸ்க்கை டச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்போ நம்ம வெளியில் போனாலும் கூட்டமான இடத்துல போய் நிற்கக்கூடாது. மற்றவங்க கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே சோஷியல் டிஸ்டன்சிங் கீப் அப் பண்ணணும். குட்டீஸ், நாம் சேஃபாக இருக்கிறதுக்காக இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் கூட்டமான இடங்களுக்கு போகிறத அவாய்ட் பண்ணுங்க. வியர் மாஸ்க் அண்ட் ஸ்டே சேஃப். Thank you, my dear students and parents. I will reach you in the next class. Take care, stay safe. Bye bye.